அபிமன்யு தனது பசும முத்திரையை கொண்டு அரகரட்சர் குலத்தின் மூத்தரை தாக்கிய அந்த நொடி ஒரு மாபெரும் ஆற்றல் வெடிப்பு நிகழ்ந்தது. அதோடு அவர்களை சுற்றி அடர்த்தியான மூடுபனி படர்ந்தது. இதைக் கண்ட கடம்பநாதர், இந்த சிறுவன் எப்படி வான்வழி தாக்குதல் முத்திரையை இவ்வளவு துல்லியமாக பயன்படுத்துகிறானே, இவன் யார் என்று தனக்குள் வியந்து கொண்டார். அபிமன்யுவின் தாக்குதலைக் கண்டு கடம்பநாதர் மற்றும் புவனபதி இருவருமே திகைத்து போயினர். ஆனால் புவனபதி திடீரென தனக்கு முன்னால் ஒரு ஆற்றல் கண்ணாடியை கண்டார். நேரத்தை வீணடிக்காமல் அவர் துரிதமாக தனது சக்தியை திரட்டி அதை தாக்கி அழித்தார். அருணகேசருடனான போரில் சிறு தவறு கூட பேராபத்தை கூட்டி வரும். அதனால் தன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படிப்பட்ட தாக்குதலை சந்தித்தாலும் பரவாயில்லை, இந்த ஆத்மாவை அழிக்காமல் நான் என் பார்வையை திருப்ப மாட்டேன் என்று அவர் உறுதி கொண்டார். இதற்கிடையில் அபிமன்யு தனது மின்னல் வேக நுட்பத்தை பயன்படுத்தி தனக்கு முன்னால் இருந்த அரகரட்ச குல வீரர்களை இரக்கமின்றி தாக்கத் தொடங்கினார். இதைக் கண்ட கடம்பநாதர் கவலையுடன், அபிமன்யு, இங்கே நேரத்தை சிதைக்காதே, உடனடியாக இங்கிருந்து நீ கிளம்ப வேண்டும். சசிரேகாவின் உயிர் ஆபத்தில் இருக்கிறது. புவனபதி அவளை வேட்டையாட ஒரு யுகவஜ்ர வீரனையும் தேவோதய படையையும் ஏவி இருக்கிறான் என்றார். கடம்பநாதரின் முகத்தில் இருந்த ஆழ்ந்த கவலையைக் கண்ட அபிமன்யு அவரை நோக்கி விரைந்து வந்து பதற்றத்துடன், சசிரேகா எங்கே? அவள் இருக்கும் இடத்தை மட்டும் சொல்லுங்கள் என்று கேட்டார். பதிலுக்கு கடம்பநாதர் ரத்தம் போன்ற அடர் சிவப்பு நிறத்தில் ஜொலிக்கும் ஒரு சக்தி ஸ்படிகத்தை அவனிடம் வீசினார். சசிரேகா நவநீதன் மற்றும் சுகந்தனுடன் சேர்ந்து செஞ்சிவப்பு மலைப்பாதை வழியாக மருத்துவ மையத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். நீ சரியான நேரத்திற்கு அங்கு சென்றால் அவர்களை காப்பாற்ற முடியும் என்றார். அதை கேட்ட அபிமன்யு கவலையுடன், ஆனால் நான் அங்கு சென்று விட்டால் உங்கள் குலத்தின் நிலை என்று கேட்டான். அவன் பேசி முடிப்பதற்குள் அருணகேசரின் தீவிரமான குரல் அவன் மனதில் இடியென முழங்கியது. அபிமன்யு, கவலைப்படாதே. கடம்பநாதர் காயமடைந்திருந்தாலும் அவரது ஆற்றல் சாதாரண பகவஜ்ர வீரர்களை விட மிக அதிகம். புவனபதியை பொறுத்தவரை அவன் பகவஜ்ர நிலையின் 9ஆம் கட்டத்தை எட்டியிருந்தாலும் அவனை எதிர்கொள்வது எனக்கு பெரிய விஷயம் அல்ல. நீ அங்குருதி குலத்தை பற்றி கவலைப்படுவதை விட்டுவிட்டு சசிரேகாவை கண்டுபிடி. ஏனெனில் அரகரட்சர் குலம் அவளை பிடித்துவிட்டால் நாம் இருவரும் சேர்ந்தால் கூட அவர்களை எதிர்க்க முடியாது. சசிரேகாவை கண்டதும் அவளை நேராக மருத்துவ மையத்திற்கு அழைத்துச் செல். நான் புவனபதியை கவனித்துவிட்டு அங்கே உன்னுடன் வந்து இணைந்து கொள்கிறேன் என்றார். இதைக் கேட்ட அபிமன்யுவின் முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்தன. அருணகேசரை இங்கே தனியே விட்டுச் செல்ல அவனது மனம் தயங்கியது. இதற்கிடையில் கடம்பநாதருடனான முந்தைய போரில் தனது ஆற்றலின் பெரும் பகுதியை இழந்திருந்த புவனபதி அருணகேசரின் தாக்குதல்களை தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தார். போர்க்களத்தை சுற்றி முற்றி பார்த்த அபிமன்யு, இங்கே நிலைமை கொஞ்சம் சீராகி இருக்கிறது. அருணகேசரால் இதை சமாளிக்க முடியும். சசிரேகாவை நான் பாதுகாப்பாக பனிநாக குலத்திடம் சேர்த்து விட்டால் பிறகு அவர்களிடம் அனைத்தையும் ஆலோசிக்கலாம். சசிரேகாவிடம் இருக்கும் அரக்க ரத்தத்தை பற்றி முன்னோடி வித்ரவாகு இந்நேரம் உணர்ந்திருப்பார். இல்லையென்றால் அவளுக்கு உதவ அவர் சம்மதித்திருக்க மாட்டார் என்று கூறினான். பின்னர் அவன் தனது கையில் இருந்த ஜொலிக்கும் சக்தி ஸ்படிகத்தை பார்த்து கடம்பநாதரிடம், செஞ்சிவப்பு மலை எந்த திசையில் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா என்று கேட்டான். அதற்கு கடம்பநாதர், இந்த ஸ்படிகத்தின் உதவியுடன் உன்னால் சுகந்தனின் ஆற்றலை எளிதாக பின்தொடர முடியும். அவன் வெகு தூரம் சென்றிருக்க வாய்ப்பில்லை. இந்த ஸ்படிகம் ஜொலித்தால் அவன் பாதுகாப்பாக இருக்கிறான் என்று அர்த்தம். இது மங்கினால் அவன் ஆபத்தில் இருக்கிறான் என்று அர்த்தம். இப்போது இதன் ஒளி மெல்ல மங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு வேகமாக சசிரேகாவையும் சுகந்தனையும் அடைய வேண்டும் என்றார். பின்னர் கடம்பநாதர் அருகில் நின்ற ஒரு இளம் வீரனை பார்த்து, வரதா, உன் குழுவை அழைத்துக் கொண்டு அபிமன்யுவுடன் செல். சுகந்தனுக்கும் மற்றவர்களுக்கும் உன்னால் முடிந்த உதவி செய் என்றார். அதைக் கேட்ட வரதனின் நெற்றியில் கவலை ரேகை தோன்றியது. அவனது குழுவில் 2 தேவோதய வீரர்களும் 8 அமரோதய வீரர்களும் மட்டுமே இருந்தனர். அவர்களை அழைத்துச் சென்றால் தனது குழுவிற்கே ஆபத்து நேரலாம் என்று அவன் அஞ்சினான். வரதனின் தயக்கத்திற்கான காரணத்தை அபிமன்யு உடனடியாக புரிந்து கொண்டான். எனவே
அவன் கடம்பநாதரை பார்த்து நிதானமான குரலில், கடம்பநாதரே, எனக்கு எந்த குழுவின் உதவியும் தேவையில்லை. என்னுடன் யாரையும் அனுப்ப வேண்டாம். என்னை நம்புங்கள். என்னால் என் நண்பர்களை காப்பாற்ற முடியும் என்றார். இதைக் கேட்ட வரதன் ஒரு கணம் திகைத்து நின்றான். அவன் தேவோதய நிலையின் 7ஆம் கட்டத்தில் இருந்தான். அபிமன்யு 6ஆம் கட்டத்தில் மட்டுமே இருப்பதை அவனால் உணர முடிந்தது. அப்படி இருக்கையில் அபிமன்யு வரதனின் உதவி தேவையில்லை என்று கூறியது உச்சபட்ச திமிர் என்று வரதனுக்கு தோன்றியது. அபிமன்யுவுடன் ஒரு யுகவஜ்ர நிலை வீரர் இருப்பதை வரதன் அறிந்திருந்தாலும் அந்த வீரர் தற்போது புவனபதியிடம் போரில் ஈடுபட்டிருந்தார். இத்தகைய சூழலில் ரகவாசுவையும் அவனது குழுவையும் தனியாக எதிர்கொள்வது அபிமன்யுவுக்கு சாத்தியமற்றது என்று அவன் கருதினான். வரதன் பேசுவதற்கு முன்பே கடம்பநாதர் அபிமன்யுவை பார்த்து, அபிமன்யு, சசிரேகாவுக்கு பின்னால் 10 தேவோதய வீரர்களும் ஒரு யுகவஜ்ர வீரரும் சென்றிருக்கிறார்கள். நீ அவளை கண்டுபிடித்தாலும் அவர்களிடமிருந்து தப்பிக்க உனக்கு உதவி தேவைப்படும். அதனால் உன்னுடன் வலிமையான கூட்டாளிகள் இருப்பது அவசியம் என்றார். அதற்கு அபிமன்யு, எனக்கென்று சில வழிகள் உள்ளன. எனக்கு உதவி தேவைப்பட்டால் அதை எப்படி பெறுவது என்று எனக்கு தெரியும். ஆனால் தற்போதைய சூழலில் அங்குருதி குலத்திற்குத்தான் வலிமையான வீரர்கள் தேவை. எனக்கு செஞ்சிவப்பு மலைப்பகுதியை காட்ட ஒரு அமரோதிக வீரரை மட்டும் அனுப்புங்கள். அதுவே போதுமானது என்றான். அவன் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை படர்ந்தது. அவனது நம்பிக்கையைக் கண்ட கடம்பநாதர் சற்று யோசித்துவிட்டு வரதனிடம், வரதா, நமது குலத்தில் அதிவேகமாக பறக்கும் மாய பறவையை எடுத்துக்கொண்டு அபிமன்யுவுடன் செல். நிலைமை மோசமானால் உடனடியாக சக்தி ஸ்படிகத்தை பயன்படுத்தி எங்களுக்கு சமிக்ஞை கொடுக்க மறக்காதே என்றார். இதைக் கேட்ட வரதன் சரியென்று தலையசைத்தான். தனது இரத்த சிவப்பு வாளை தனது மாய மோதிரத்திற்குள் வைத்தான். பின்னர் தனது விரல்களை மடித்து வாயில் வைத்து ஊதினான். அந்த சத்தம் வானம் முழுவதும் எதிரொலித்தது. அபிமன்யு ஆச்சரியமடைந்தான். ஏனெனில் இதே போன்ற ஒரு முறையை பயன்படுத்திதான் சுகந்தன் முன்பு ஒருமுறை பகவஜ்ர நிலை மாயப்பறவையை அழைத்திருந்தான். அபிமன்யு மேற்கொண்டு சிந்திப்பதற்குள் மற்றொரு பகவஜ்ர பறவை வானில் தோன்றியது. அது சுகந்தனின் பறவையைப் போலவே இருந்தாலும் அளவில் அதைவிட பெரியதாக இருந்தது. அப்போது அபிமன்யு ஒரு அமைதியான குரலை கேட்டான். அபிமன்யு, நாம் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன் என்று கூறியது அந்த குரல். அது வரதன் குரல். வானத்தை பார்த்த அபிமன்யு தனது பிரம்மாண்டமான இறக்கைகளுடன் பறந்து கொண்டிருந்த ஒரு அழகான பலவண்ண பறவையை கண்டான். தாமதிக்காமல் தனது மின்னல் வேக நுட்பத்தை பயன்படுத்தி ஒரே நொடியில் அதை அடைந்தான். இதைக் கண்ட வரதன், இந்த பையனின் வேகம் உண்மையிலேயே வியக்க வைக்கிறது. ஆனால் அவனது கர்வமோ ஒரு யுகவஜ்ர வீரனை விட அதிகமாக இருக்கிறது. உண்மையில் அபிமன்யு ஏதோ ஒரு வலிமையான குலத்தலைவனின் மகன் என்றும் ஒரு யுகவஜ்ர வீரரின் பாதுகாப்பில் அவன் வளருவதாகவும் வரதன் தவறாக கணக்கிட்டான். கடினமான பயிற்சியின் மூலம் மட்டுமே ஆற்றலை பெற வேண்டும் என்று நம்பும் குலத்தைச் சேர்ந்தவன் வரதன். அதனால் அனைத்தும் எளிதாக கிடைக்கும் பணக்கார வாரிசுகளை அவனுக்கு பிடிக்காது. இருப்பினும் தனது ஆன்மீக ஆற்றலால் வரதன் என்ன நினைக்கிறான் என்பதை அபிமன்யு உணர்ந்து கொண்டான். ஆனால் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. அவன் வரதனை பார்த்து, வரதா, இந்த மாயப்பறவையை உச்சபட்ச வேகத்தில் பறக்க வைக்க முடியுமா என்று கேட்டான். அபிமன்யுவே மிக வேகமாக பயணிக்க கூடியவன்தான். ஆனால் தனது சொந்த வேகத்தை பயன்படுத்தினால் அதிக ஆற்றல் செலவாகும் என்பதால் அவன் இதை கேட்டான். ஆனால் அந்த மாயப்பறவைக்கு அவனது வார்த்தைகள் பிடிக்கவில்லை போல தெரிந்தது. அது எரிச்சலான குரலில், சிறுவனே, என் வேகத்திற்கு முன்னால் ஈடு கொடுக்க முடியும் என்று நினைக்கிறாயா என்று கேட்டது. பறவை பேசுவதை கேட்டு அபிமன்யு ஒரு கணம் திகைத்தான். இந்த மாயப்பறவை பேசுமா என்று கேட்டான். அவன் சொல்லி முடிப்பதற்குள் ஒரு பயங்கரமான அதிர்வு ஏற்பட்டது. அந்த பறவையின் வேகம் மின்னலை விடவும் அதிகரித்தது. இதைக் கண்டு வரதன் எரிச்சலுடன் அபிமன்யுவை பார்த்தான். ஆனால் எதுவும் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக அந்த பறவையிடம், அம்பரே, இந்த சிறுவனின் பேச்சை கேட்டு நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை என்றார். இந்த முறை அந்த பறவை பதில் எதுவும் சொல்லவில்லை. வரதன் தனது மனதிற்குள் அபிமன்யுவை சபித்துக் கொண்டான்.
அந்த பறவையின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் இந்த அபிமன்யு வேகத்தை தள்ளாடினான். நான் அதிகரிக்க செய்து அவன் உடனடியாக தனது வர்ணபூத ஆற்றலை பயன்படுத்தி தனது உடலை நிலைநிறுத்திக் கொண்டான். என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். அந்த மாயப்பறவை தனது முழு வேகத்தில் பறந்தது. அதன் உடலிலிருந்து அபாயகரமான நச்சு ஆற்றல் வெளியேறியது. ஆனால் அது அபிமன்யுவை எவ்விதத்திலும் பாதிக்கவில்லை. அவன் தியான நிலையில் அமர்ந்து தனது உள்ளுணர்வு நுட்பத்தின் மூலம் அந்த இடத்தை ஆராய்ந்து கொண்டே வந்தான். அவனை ஒப்பிடுகையில் வரதன் அந்த பறவையின் மீது அமர சற்று சிரமப்பட்டான். ஏனெனில் அபிமன்யுவிடம் இருக்கும் ஆற்றல் பஞ்சபூத ஆற்றல். அது வரதனுக்கு தெரியாது. அபிமன்யு கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருந்தான். சிறிது நேரத்திற்கு பிறகு வரதனை பார்த்து, வரதா, எல்லாம் சரிதானே? நீ சிரமப்படுவதைப் போல தெரிகிறது என்று கவலையுடன் கேட்டான். அவனை பார்க்காமலேயே, நான் நன்றாக இருக்கிறேன் என்று வரதன் பதிலளித்தான். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு அபிமன்யு அவனை பார்த்து கொஞ்சம் தயக்கத்துடன், இந்த வேகத்தில் சென்றால் செஞ்சிவப்பு மலையை அடைய எவ்வளவு நேரமாகும் என்று கேட்டான். அதே கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டதால் எரிச்சலடைந்த வரதன், நீ அம்பரை இப்படி தொந்தரவு செய்து கொண்டிருந்தால் நாம் பாதுகாப்பாக செஞ்சிவப்பு மலையை அடைவோம் என்று எனக்கு தோன்றவில்லை என்றான். அவனது பேச்சை பொருட்படுத்தாமல், சசிரேகா பாதுகாப்பாக இருப்பாள் என்று நம்புகிறேன் என்று அபிமன்யு கவலையுடன் சொன்னான். அவன் தனது கையில் இருந்த ஜொலிக்கும் சக்தி ஸ்படிகத்தை அவன் பார்த்தான். அதன் ஒளி இன்னும் மங்கத் தொடங்கி இருந்தது. இது அவனுக்கு பதற்றத்தை அளித்தது. இருந்தாலும் அவன் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருந்தான். மறுபுறம் செஞ்சிவப்பு பள்ளத்தாக்கில் சசிரேகா, சுகந்தன் மற்றும் நவநீதன் ஆகியோர் காட்டில் உள்ள மரங்களுக்கு இடையே மறைந்திருந்தனர். அவர்களை சுற்றி ஒரு பயங்கரமான சிரிப்புச் சத்தம் எதிரொலித்தது. அது ரகபாசு. அவன் தனது கூட்டாளிகளை பார்த்து, அவர்கள் எங்கேதான் ஒளிந்திருக்கிறார்கள்? அவர்களின் ஆற்றலை என்னால் உணர முடிகிறது. கண்களை கூர்மையாக வைத்திருங்கள். அந்த பெண்ணால் விகாசன் கடுமையாக காயமடைந்துள்ளார். அவளை அரகரட்சர் குலத்திற்கு அழைத்துச் செல்ல தவறினாள். பெரியவர் புவனபதி நமக்கு மரண தண்டனை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இந்நேரம் அங்குருதி குலமே முற்றிலும் அழிந்திருக்கும். அவர்களுக்கு உதவ இனி யாரும் வரமாட்டார்கள். அதனால் அவர் வெற்றி பெற்று இருப்பார். அவருக்கு இணையாக நாமும் வெற்றியோடு போக வேண்டும் என்றார். மரத்தின் மீது மறைந்திருந்த சசிரேகா சுகந்தன் மற்றும் நவநீதனை பார்த்து, எந்த சூழலிலும் தாக்காதீர்கள், இல்லை என்றால் ரகபாசு உங்கள் ஆற்றலை உணர்ந்து விடுவார் என்றார். உண்மையில் சுகந்தனின் முகத்தில் கோபம் அதிகரிப்பதையும் அவனது ஆற்றல் கசிய தொடங்குவதையும் சசிரேகா ஏற்கனவே கவனித்திருந்தார். அப்போது மற்றொரு ஏளனமான குரல் கேட்டது. சுகந்தா, நீதானே அங்குருதி குல தலைவனின் மகன்? உன் தந்தையும் குலமும் அழிந்துவிட்ட பிறகும் நீ இங்கே ஒளிந்து கொண்டிருப்பதை நம்ப முடியவில்லை. நீ உன் குலத்திற்கே ஒரு அவமானம் என்று கூறியது அந்த குரல். இதைக் கேட்ட சுகந்தனின் முகம் ஆத்திரத்தால் சிவந்தது. அவன் ஆவேசமாக பாய்ந்து மரத்திலிருந்து கீழே குதித்து தனது நகங்களால் ரகபாசுவை தாக்கினான். ரகபாசு அவனை பார்த்து, இந்த சிறிய கரங்களால் என்னை காயப்படுத்த முடியும் என்று நினைக்கிறாயா என்று வஞ்சகமாக சிரித்தான். உடனடியாக தனது உடலை ஒரு பச்சை நிற ஆற்றல் கவசத்தால் ரகபாசு மூடிக்கொண்டான். சுகந்தனின் தாக்குதல் அந்த கவசத்தில் பட்டபோது 2 உலோகம் மோதுவது போன்ற சத்தம் கேட்டது. ஒரு பலமான ஆற்றல் வெடிக்க சுகந்தன் பல அடிகள் பின்னோக்கி தள்ளப்பட்டான். வியப்பான விஷயம் என்னவென்றால், ரகபாசுவின் கவசத்தில் ஒரு கீறல் கூட விழவில்லை. இதைக் கண்ட சுகந்தனின் முகத்தில் கவலை படர்ந்தது. அவன் சுதாரிப்பதற்குள் ரகபாசுவும் அவனது ஆட்களும் அவனை சுற்றி வளைத்தனர். 10 தேவோதய வீரர்கள் தன்னை சூழ்ந்திருப்பதை உணர்ந்த சுகந்தன் தான் ஒரு பொறியில் சிக்கிக் கொண்டதை உணர்ந்தான். அவன் உடனடியாக இரத்த மூடுபனி நுட்பத்தை பயன்படுத்த முயன்றான். ஆனால் அவன் அதை முடிப்பதற்குள் அருகில் இருந்த ஒரு வீரன் அவனது முதுகில் பலமாக தாக்கினான். அவனது முத்திரை களைந்தது. சுகந்தன் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு நவநீதன் பொறுமை இழந்து, சசிரேகா, இப்போது நாம் என்ன செய்வது? நாம் குறுக்கிடவில்லை என்றால் சுகந்தன் படுகாயமடைந்து விடுவான் என்றான். சசிரேகா ஆத்திரத்துடன், நீ சுகந்தனுக்கு உதவி செய்.
நான் ரகபாசுவை தடுக்கிறேன் என்று கூறினாள். அதை கூறும்போது அவள் தனது மார்பில் இருந்த காயத்தை பார்த்தாள். அது மேலோட்டமாக ஆறியிருந்தாலும் உட்புறத்தில் அவள் இன்னும் பலவீனமாகவே இருந்தாள். அவளது நிலையை அறிந்த நவநீதன், உனது காயங்கள் இன்னும் முழுமையாக ஆறவில்லை. இந்த நிலையில் நீ ரகபாசுவுடன் போரிட்டால் ஆபத்தில் முடிந்துவிடும் என்றார். சசிரேகா புன்னகைத்து, அப்படியானால் நீ ரகபாசுவை கவனித்துக்கொள், நான் சுகந்தனுக்கு உதவுகிறேன் என்றான். இதைக் கேட்ட நவநீதனின் கண்களில் கவலை தெரிந்தது. ரகபாசுவை எதிர்கொள்ளும்படி சசிரேகா சொன்னதைக் கேட்டு நவநீதன் ஒரு நொடி அதிர்ந்தான். ஏனெனில் ரகபாசு பகவஜன நிலையின் 3ஆம் கட்டத்தில் இருந்தான். அவனுடன் போரிட்டால் ஒரு சில தாக்குதல்களிலேயே ரகபாசு தன்னை வீழ்த்தி விடுவான் என்பதை நவநீதன் அறிந்திருந்தான். நவநீதன் மௌனமாக இருப்பதைக் கண்ட சசிரேகா அதிகாரமிக்க குரலில், சுகந்தனை இங்கிருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு வேகமாக அழைத்துச் செல், மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். அதை கூறும்போது அவளது கண்கள் கருப்பாக மாறின. சசிரேகாவின் ஆற்றலை உணர்ந்த ரகபாசு அகலமான இலைகளைக் கொண்ட ஒரு பெரிய மரத்தின் பக்கம் தனது பார்வையை திருப்பி புன்னகையுடன், அப்படியானால் நீ இங்கேதான் ஒளிந்திருக்கிறாயா என்று சிரித்தார். தனது ஆற்றலை வெளிப்படுத்திய ரகபாசு சசிரேகாவை நோக்கி அதிவேகமாக முன்னேறினார். ஆனால் திடீரென்று அந்த மரத்திலிருந்து ஒரு கருப்பு நிழல் வெளிப்பட்டது. அதன் எலும்பு போன்ற சிறகுகளைக் கண்ட ரகபாசு ஆச்சரியப்பட்டு, உன்னிடம் ஏதோ ஒரு சிறப்பு சக்தி இருக்கிறது. நீ ஒவ்வொரு நொடியும் எங்களை ஆச்சரியப்படுத்துகிறாய். அதை கைப்பற்றிய தீர வேண்டும் என்று ஏங்க வைக்கிறாய். ஆனால் இதற்கு மேல் உன்னால் எங்களிடமிருந்து தப்பிக்க முடியாது என்று உறுதியாக கூறினார். ரகபாசு தனது ஆற்றலால் சசிரேகாவை சுற்றி வளைக்கத் தொடங்கினார். ஆனால் சசிரேகாவிடம் இருந்து வெளியேறிய ஆற்றல் அவனது ஆற்றலை தாக்கி சிதறடித்துக் கொண்டே இருந்தது. கொலைவெறி கொண்ட கண்களோடு சசிரேகா ரகபாசுவை பார்த்தா, நீ பகவஜர நிலையில் இருப்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் என்னை தோற்கடிப்பது அவ்வளவு எளிதல்ல, அது உனக்கும் தெரியும். இருந்தும் என் முன்னே நிற்கும் உன் தைரியத்தை நான் பாராட்டுகிறேன் என்று உறுதியுடன் கூறினார். பின்னர் மின்னல் வேகத்தில் தனது ஆற்றலால் ஒரு முத்திரையை உருவாக்கிய சசிரேகா ஆத்திரத்துடன் அவர்களை பார்த்து, உங்களில் ஒருவரைக் கூட நான் உயிரோடு அனுப்பப் போவது இல்லை என்று கர்ஜித்தார். அவள் தனது 2 கைகளையும் விரிக்க அம்புகள் போல விஷ ஈட்டிகள் அவளிடம் இருந்து ரகபாசுவை நோக்கி பாய்ந்தது. அந்த ஈட்டிகள் ரகபாசுவின் ஆற்றல் கவசத்தின் மீது மோதி சரிந்து கீழே விழுந்தது. ஆனால் அவனது கவசத்திற்கு எதுவும் ஆகவில்லை. அதைக் கண்ட ரகபாசு கர்வத்துடன் அவளை பார்த்து, உன் ஈட்டிகளால் எனது நிழலைக் கூட அசைக்க முடியாது. இப்போது என் முறை என்றார். அதைக் கேட்டு புன்னகைத்த சசிரேகா, என் தாக்குதல் தோல்வியடைந்து விட்டது என்று உண்மையிலேயே நினைக்கிறாயா? அப்படி நினைத்தால் நீ ஒரு முட்டாள் ரகபாசு என்று பதிலளித்தார். அடுத்த கணம் கீழே விழுந்த விஷ ஈட்டிகள் அதிரத் தொடங்கி கவசத்தை துளைத்துக் கொண்டு ரகபாசுவை நோக்கி நகர ஆரம்பித்தன. ரகபாசு உடனடியாக தனது ஆற்றலை அதிகரிக்க ஆரம்பித்தார். கவசத்தை வலுப்படுத்தி சில அடிகள் பின்வாங்கினார். கவசம் விரிசல் அடைவதையும் விஷ ஈட்டிகள் கவசத்தை உருக்கிக் கொண்டு உள்ளே நுழைவதையும் அவன் உணர்ந்தான். இவளது நச்சு ஆற்றல் உண்மையிலேயே அபாயகரமானது. இவளை விரைவில் தோற்கடிக்க வேண்டும் என்று அவன் கவலையுடன் நினைத்துக் கொண்டான். தனக்கு அருகில் நின்ற வலம்புரியை உதவிக்கு அழைத்தார். வலம்புரி யுகவஜரத்தின் முதல் கட்டத்தில் இருந்தா. ரகபாசுவுடன் சேர்த்து வலம்புரி தன்னை நெருங்குவதைக் கண்ட சசிரேகா எரிச்சலுடன், 2 வீரர்கள் ஒருவருக்கு எதிராக, உண்மையிலேயே உங்கள் யமரச்சர் குலத்திற்கு போர் நெறி என்றால் என்னவென்றே தெரியாது போல. ஆனால் நீங்கள் இருவரும் சேர்ந்தால் கூட என்னை தடுக்க முடியாது என்று கூறி அவர்கள் இருவருடனும் தனியாக போராடத் தொடங்கினார். அந்த தருணத்தில் வலம்புரி சசிரேகாவை பார்த்து, சரணடைந்து விடு பெண்ணே, இல்லையென்றால் உன்னுடன் சேர்த்து அந்த இருவரும் இறப்பார்கள் என்று கூறிவிட்டு தனது விஷ உரைப்படி நுட்பத்தை பயன்படுத்தி சசிரேகாவை தாக்கினார். திடீரென்று சசிரேகாவை சுற்றி ஒரு தடிமனான ஆற்றல் படலம் உருவாகத் தொடங்கியது. இதைக் கண்ட வலம்புரி பயங்கரமாக சிரித்துக் கொண்டே, உன் ஆற்றல் எனக்கு நிகராக இருக்கலாம், ஆனால்
நீ இன்னும் பகவஜன நிலையை அடையவில்லை. இந்த தாக்குதலிலிருந்து உன்னால் தப்பிக்க முடியாது என்று மிரட்டினான். தன்னை சுற்றியுள்ள அந்த தடிமனான பச்சை நிற படலத்தைக் கண்ட சசிரேகா உடனடியாக தனது கைகளில் மீண்டும் விஷ ஈட்டிகளை உருவாக்கி தாக்கத் துவங்கினாள். ஆனால் அவள் தொடுக்கும் ஒவ்வொரு ஈட்டியும் அந்த படலத்தின் மீது மோதி வெடித்தனவே தவிர அவை எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. எனக்கு பைத்தியம் பிடிக்கிறது. இவர்கள் இடைவிடாமல் நெருங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். நான் விரைவாக இதை உடைத்தாக வேண்டும். இல்லையென்றால் நான் சிக்கலில் மாட்டிக்கொள்வேன் என்று அவள் கவலையுடன் புலம்பினாள். அவள் புலம்புவதைக் கண்டு வலம்புரி மீண்டும் சிரித்தான். பெண்ணே, உனது விஷங்கள் வெளி உலகத்தை வேண்டுமானால் பயமுறுத்தலாம். ஆனால் விஷத்தின் மத்தியிலேயே வளர்ந்த எங்களை அதனால் துளிக்கூட பயமுறுத்த முடியாது. நான் மீண்டும் சொல்கிறேன், நீ நேரத்தை வீணாக்கி உன்னையும் உன் ஆட்களையும் மரணத்தை நோக்கி தள்ளிக்கொண்டே இருக்கிறாய். உனது ஆற்றல் முற்றிலுமாக வற்றிவிட்டது. நீ மிகவும் பலவீனமடைந்து விட்டாய். என்னுடைய சிறையிலிருந்து உன்னால் கனவில் கூட தப்பிக்க முடியாது என்றார். அதே நேரத்தில் ரகபாசு கையில் ஒரு புது தாக்குதல் தயாராவதைக் கண்ட சசிரேகாவின் கவலை மேலும் அதிகரித்தது. அவனது கையில் பச்சை நிற ஆற்றல் கோலம் திரண்டு நின்றது. அதிலிருந்து வெளிப்பட்ட அதிர்வுகளை உணர்ந்த அவளது முகத்தில் நடுக்கம் தெரிந்தது. அவள் சுகந்தன் மற்றும் நவநீதனை திரும்பி பார்த்தாள். அவர்களின் நிலை அவளை விட மோசமாக இருந்தது. 10 வீரர்களுக்கு மேல் அவர்களை சூழ்ந்து கொண்டு தொடர்ந்து காயப்படுத்திக் கொண்டிருந்தனர். சசிரேகா அவர்களை பார்ப்பதைக் கண்ட வலம்புரி குரூரமான புன்னகையுடன், இந்த இருவரையும் முடித்து விடுங்கள். அவர்களால் நமக்கு எந்த பயனும் இல்லை என்றார். இதற்கிடையில் சசிரேகாவை சுற்றி ஒரு பச்சை நிற சக்தி கூண்டு உருவாக்கிக் கொண்டிருந்தது. அதன் தடிமனான அடுக்குகளுக்கு எதிராக அவளது தாக்குதல்கள் அனைத்தும் தோல்வியடைந்தன. வலம்புரி கர்வத்துடன், எனது விஷக்கூண்டைக் கண்டு யுகவஜ்ர வீரரே நடுங்குவார். ஒரு சாதாரண தேவோதய வீரர் உன்னால் என்ன செய்துவிட முடியும்? இன்னும் சில நிமிடங்கள்தான். அதற்குள் விஷமுத்திரை முழுமையடைந்துவிடும். அதன் பிறகு நீ நிரந்தரமாக இந்த சிறையில்தான் இருக்கப் போகிறாய். உன்னுடன் வந்த பாவத்திற்கு அவர்களும் மரணத்தை தழுவப் போகிறார்கள் என்றார். சசிரேகா வலம்புரி மற்றும் ரகபாசுவிடம் சிக்கிக் கொண்டதை உணர்ந்த சுகந்தன் மற்றும் நவநீதனின் முகங்களில் கவலை நிறைந்தது. அவர்கள் முற்றிலும் செயலற்று போய் கிடந்தனர். அனைத்தும் கைவிட்டு போனதைப் போல இருந்தது. அவர்கள் நம்பிக்கையை இழந்து தலை குனிந்து நின்றனர். அந்த கணத்தில் சசிரேகா திடீரென ஒரு பயங்கரமான ஆற்றலை உணர்ந்தாள். அவள் அதை புரிந்து கொள்வதற்குள் ரகபாசுவின் குரல் அவள் காதுகளில் மீண்டும் ஒலித்தது. அவன் தன் கையில் இருந்த பச்சை நிற கோலத்தை இறுக்கி பிடித்து நம்பிக்கை நிறைந்த பார்வையுடன், உனக்குள் இருக்கும் மாய விதாரரின் தூய ரத்தம் உன்னை அவ்வளவு எளிதாக சாக விடாது என்று எனக்குத் தெரியும். ஆனால் எனது நச்சுச்சுடர் முத்திரை உன் உடலை முடக்கிவிடும் என்பது உனக்குத் தெரியாது. அதன் பிறகு உன்னால் அந்த அரக்க ரத்தத்தை ஒருபோதும் பயன்படுத்த முடியாது என்றார். அடுத்த கணம் ரகபாசு அந்த நச்சுச்சுடர் முத்திரையை செயல்படுத்தினார். அந்த ஆற்றல் கோலம் வேகமாக விரிவடைந்து சசிரேகாவை நோக்கி சீறி பாய்ந்தது. இதைக் கண்ட சசிரேகா மீண்டும் தனது ஆற்றலை திரட்டி கருநாகம் போன்ற ஆன்மீக மிருகத்தை உருவாக்கினார். ஆனால் அந்த நாகத்தால் கூட வலம்புரி உருவாக்கிய தடையை உடைக்க முடியவில்லை. சசிரேகாவின் கண்களில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. என்னை சிறைப்பிடிப்பது அவ்வளவு எளிதல்ல என்று ஆத்திரத்துடன் கத்திய அவள் தனது மணிக்கட்டை அறுத்து கொண்டாள். அதில் இருந்து ரத்தம் வழிந்தோட அவள் ஒரு தடை செய்யப்பட்ட முத்திரையை உருவாக்க முயன்றாள். ஆனால் அந்த சமயத்தில் திடீரென்று வானத்தில் ஒரு பயங்கரமான இடிமுழக்கம் எதிரொலித்தது. அடுத்த நொடி பல வண்ண மின்னல்களால் உருவான 50 அடி நீளமுள்ள ஒரு பிரம்மாண்ட நாகம் வானத்திலிருந்து மின்னல் வேகத்தில் தரையை நோக்கி இறங்கியது. அந்த நாகம் தனது ராட்சத வாயை திறந்து கொண்டே ரகபாசுவை நோக்கி பாய்ந்து வந்தது. பதற்றத்தில் ரகபாசு தனது தலையை திருப்ப அவன் கட்டவிழ்த்த பச்சை நிற விஷச்சுடரை அந்த நாகம் அப்படியே விழுங்கியது. அந்த மாபெரும் ஆற்றல் கோலம் அந்த நாகத்தால் விழுங்கப்பட்ட ஒரு மாபெரும் வெடிப்பு நிகழ்ந்தது. ஆற்றல் எல்லா திசைகளிலும் தெரித்தது. சுற்றிலும் மூடுபனி போல புகை சூழ்ந்தது. அடுத்த கணம் அனைவரது கவனமும் அந்த வெடிப்பின் பக்கம் திரும்பியது. ஆனால் அங்கே
புகையைத் தவிர வேறெதுவும் தெரியவில்லை. ரகபாசு பலமாக தூக்கி எறியப்பட்டான். அவனது வாயிலிருந்து இரத்தம் வழிந்தது. ஏனெனில் அவனது ஆற்றலின் பெரும் பகுதி அந்த நச்சுச்சுடர் முத்திரையில் செலவழிக்கப்பட்டது. தனக்கு பாதுகாப்பு கேடயத்தை அமைக்கக்கூட அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. யாரோ ஒருவன் அவனது தாக்குதலை முற்றிலும் முறியடித்து விட்டான். அவனது முகம் வெளுத்துப் போனது. அவமானத்தால் அவன் முகம் சிவந்தது. சசிரேகா சற்றே ஆச்சரியமடைந்தாள். ஏனெனில் அவளால் அந்த ஆற்றலை உணர முடியவில்லை. மற்றொரு பகவஜ்ர வீரனா? இவன் நண்பனா, எதிரியா என்று அவள் சந்தேகம் கொண்டாள். சுகந்தன் மற்றும் நவநீதனை தாக்கிக் கொண்டிருந்த அந்த 10 வீரர்களும் போரை நிறுத்தினர். அந்த தாக்குதலை நடத்தியது யார் என்று புரியாமல் அனைவரும் அந்த புகை மண்டலத்தையே உற்று பார்த்தனர். அனைவரின் பார்வையும் அந்த வெடிப்பிலிருந்து வெளிவந்த ஆற்றலின் மீது நிலைத்திருந்தது. அங்கே ஒரு பயங்கரமான ஆன்மீக ஆற்றலை அவர்களால் உணர முடிந்தது. அது ஒரு ராட்சத மலைப்பாம்பின் உருவத்தில் காட்சியளித்தது. அதனைக் கண்ட சசிரேகா அதிர்ச்சியில், அபிமன்யு, இது அபிமன்யுதான், இது அவனேதான். ஆனால் அவனது ஆற்றலை என்னால் ஏன் உணர முடியவில்லை என்று வியப்பும் குழப்பமும் கொண்டார். அந்த நேரத்தில் ரகபாசுவின் கரடுமுரடான குரல் ஆத்திரத்துடன் எதிரொலித்தது. யமரட்சர் குழுவின் இளம் தலைவனான ரகபாசுவின் விஷயத்தில் தலையிட துணிந்தது யார் என்று கத்தினான். அவன் தனது வாயிலிருந்த இரத்தத்தை துடைத்தபடி மீண்டும் தனது ஆற்றலை வெளிப்படுத்த தொடங்கினான். அவனது முகம் ஆத்திரத்தில் நெருப்பாய் கொதித்தது. அங்கே சூழ்ந்திருந்த புகைப்படலத்திற்குள்ளிருந்து அபிமன்யு வெளிப்பட்டான். பனிநாக குலத்திற்கு சொந்தமான வெண்ணிற உடையை அவன் அணிந்திருந்தான். அவனைச் சுற்றி அதீத ஆற்றலால் உருவான ஒரு நாகம் வட்டமிட்டுக் கொண்டிருந்தது. அது விசித்திரமாகவும் அதே சமயம் பயங்கரமானதாகவும் இருந்தது. வட்டமிடும் பாம்பின் மத்தியில் நின்ற அபிமன்யு மரணத்தின் உருவம் போல இருந்தான். அபிமன்யு விருத்திரமின்னல் ஆற்றலை ஏவ அது அம்புமழை போல பாய்ந்து சென்று சசிரேகாவை சூழ்ந்திருந்த அந்த தடையை தகர்த்தெறிந்தது. இதைக் கண்ட வளம்புரி ஆவேசத்தோடு, சிறுவனே, இது உனக்கு தேவையில்லாத வேலை. சாக விரும்புகிறாயா? இந்த பெண் அரகரட்சர் குலத்தின் எதிரி. உன் உயிர் உனக்கு முக்கியம் என்றால் இந்த விஷயத்திலிருந்து விலகியே இரு என்று கத்தினான். ஆனால் அபிமன்யு அவனை திரும்பிக் கூட பார்க்கவில்லை. மாறாக சசிரேகாவின் மார்பில் இருந்த காயத்தைக் கண்டு, சசிரேகா, என்னை மன்னித்து விடு. நான் வருவதற்கு சற்று தாமதமாகிவிட்டது. உனக்கு எதுவும் ஆகவில்லையே என்றார். அபிமன்யுவின் குரலைக் கேட்டதும் சசிரேகாவின் கண்களில் ஒரு மகிழ்ச்சி மின்னியது. அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. அதை மறைத்துக்கொண்டு, நான் நன்றாக இருக்கிறேன் அபிமன்யு என்றாள். அவளது உடல் வலியால் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் தன் உடலை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தாள். அவளது சங்கடத்தை புரிந்து கொண்ட அபிமன்யு வானத்தில் பறந்து கொண்டிருந்த அம்பர் மற்றும் வரதாவை பார்த்து, உங்கள் இருவருக்கும் நன்றி என்றார். பின்னர் தனக்கு முன்னால் இருந்த வீரர்கள் பக்கம் தனது பார்வையை திருப்பி, நீங்கள்தானே யமரட்சர் குல குழுவின் வளம்பொரி மற்றும் ரகபாசு என்று சவாலாக கேட்டார். அதைக் கேட்டு ரகபாசு ஒரு கணம் ஆச்சரியமடைந்து, நான் யார் என்று தெரிந்தும் என் முன்னால் நிற்கிறாயா என்று ஆத்திரத்துடன் கேட்டான். அவன் பேசி முடிப்பதற்குள் அபிமன்யு புன்னகைத்து, ஆனால் நான் யார் என்று உங்களுக்கு தெரிய வேண்டாமா என்று கேட்டான். பின்னர் தனது முகத்தை மறைத்திருந்த அந்த பெரிய வெள்ளை நிற துணியை அகற்றினான். அவனது முகத்தைக் கண்டதும் வளம்புரியின் முகத்தில் கவலை ரேகைகள் படர்ந்தன. இந்த சிறுவன், இவனுக்குத்தான் வேதியர் பிங்களர் மருத்துவ மையத்தின் அழைப்பிதழை கொடுத்தார். அப்படியானால் தருமியுடன் போரிடும்போது இவன் தனது உண்மையான பலத்தை மறைத்து வைத்திருக்கிறான் என்று அதிர்ந்தான். ரகபாசுவும் அபிமன்யுவை அதிர்ச்சியுடன் பார்த்தான். இவ்வளவு இளம் வயதில் எப்படி இப்படி ஒரு மின்னல் நாகத்தை இவன் கட்டுப்படுத்துகிறான்? அதுவும் அந்த நாகம் வளம்புரியின் விஷ முத்திரையிலேயே சிதறடிக்கும் அளவிற்கு வலிமையான நாகமாக இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டான். 10 வீரர்களுடன் போரிட்டுக் கொண்டிருந்த சுகந்தன் மற்றும் நவநீதனின் முகத்திலும் அபிமன்யுவை கண்டதும் மகிழ்ச்சி பொங்கியது. ஆனால் அனைவரையும் விட மாயகந்தக குலத்தைச் சேர்ந்த மாய பறவையான அம்பரும் வரதாவும் தான் அதிக அதிர்ச்சியடைந்தனர். அபிமன்யுவை சுற்றி வட்டமிட்டுக் கொண்டிருந்த அந்த பலவண்ண ஆன்மீக நாகத்தை அவர்கள் கண் இமைக்காமல் பார்த்தனர்.
அதன் ஆற்றலை உணர்ந்த அவர்கள் இருவரும் அபிமன்யு 5ஆம் நிலை ஆன்மீக மிருகத்தை உருவாக்கியிருப்பதை உணர்ந்தனர். வரதா வியப்படைந்து, இந்த சிறுவனின் ஆற்றல் என்னை விட அதிகமாக இருக்கிறது. இருந்தும் எனது முந்தைய பேச்சை அவன் தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை. நான் நினைத்த அளவுக்கு இவன் திமிர் பிடித்தவன் அல்ல என்று தனக்குள் நினைத்தார். ஒரு ஆன்மீக மிருகத்தை உருவாக்குவது என்பது வெறும் மூலிகைகள் அல்லது மாத்திரைகள் மூலம் சாத்தியமில்லை. அது கடுமையான பயிற்சியால் மட்டுமே சாத்தியப்படும் என்பதை வரதன் அறிவார். அதை அபிமன்யுவால் செய்ய முடிந்திருக்கிறது என்றால் அவன் வெறும் பணக்கார வாரிசு அல்ல, அவன் கடின உழைப்பை கொடுத்திருக்கிறான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அப்போது அருகில் இருந்த அந்த மாயப்பறவை மனித உருவமாக மாறியது. அவர்தான் மூத்தவர் அம்பராயர். அவர் தனது குலத்தின் இறகு சின்னம் பொறிந்த பலவண்ண அங்கி அணிந்திருந்தார். அவர் எதிரே நின்ற நாகத்தை பார்த்து வியப்படைந்து, இது இயற்கையின் 5வது வலிமையான மின்னல் சக்தி. இவ்வளவு அபாயகரமான மின்னல் சக்தியை இந்த சிறுவன் எப்படி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறான் என்பதை என்னால் யோசிக்கக்கூட முடியவில்லை என்றார். சசிரேகாவை ரகபாசுவும் வலம்புரியும் சுற்றி வளைக்க அபிமன்யு அவளை காப்பாற்ற வந்தார். அபிமன்யுவை அழைத்து வந்த மாயப்பறவையான அம்பராயர் அபிமன்யுவை பொறாமையுடன் பார்த்து கொண்டிருந்தார். அம்பராயர் வாயுபூத சக்தியை கொண்டவர். வாயுபூத சக்தி வேகத்திற்கு பெயர் போன சக்தி. அதனால் அவர்களுக்கு உலகம் முழுக்க மரியாதை இருந்தது. வாயுபூதத்திற்கு பிறகு ஒரு சக்தி வேகத்திற்கு பெயர் போனது என்றால் அது மின்னல் பூத சக்திதான். மின்னல் வீரர்கள் அதிவேகமாக செயல்படக்கூடியவர்கள். இருந்தாலும் வாயுபூத வீரர்களுக்கு நாங்கள்தான் வேகமானவர்கள் என்ற திமிர் இருந்தது. அப்படி இருக்கையில் அபிமன்யுவிடம் கருமின்னல் மற்றும் விருத்திர மின்னல் என்ற 2 மின்னல் சக்திகள் இருந்தன. அதனால் அவனது வேகம் இரட்டிப்பு தன்மை கொண்டதாக மாறியது. அதனால் அவன் வேகத்தில் அம்பராயரை மிஞ்சினார். அதுதான் அவர் பொறாமைக்கு காரணம். புதியதாய் வந்த அபிமன்யுவைக் கண்டு ஆத்திரமடைந்த ரகபாசு அவனது மின்னல் சக்தியை பார்த்தவுடன் அம்பராயரை விட அதிகம் பொறாமை கொள்ள ஆரம்பித்தார். அவன் அபிமன்யுவை பார்த்து, உன்னை பார்த்தவுடன் கொல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் நீ என்னை பொறாமைப்பட வைத்து விட்டாய். உன்னிடம் இருக்கும் சக்திகள் அனைத்தையும் உறிஞ்சி எடுக்க வேண்டும் என்று என் கைகள் துடிக்கிறது. அதனால் இன்று நான் உன்னை உயிரோடு திரும்ப அனுப்பப் போவதில்லை என்று கர்ஜித்தான். அதன் பிறகு அவன் கொலைவெறியுடன் திரும்பி தன் ஆட்களை பார்த்து, அனைவரையும் கொல்லுங்கள் என்று உத்தரவிட்டான். அடுத்த கணம் சசிரேகா வந்து அபிமன்யுவின் அருகில் நின்றாள். அவளது ரத்தம் படிந்த வெள்ளை ஆடையைக் கண்ட அபிமன்யு கவலையுடன் சொன்னான், சசிரேகா, நீ சற்று ஓய்வெடு. உனது ஆற்றல் சிதறிக்கொண்டிருக்கிறது. நீ இப்போது போரிட முயன்றால் உனக்குள் இருக்கும் அந்த மாய விதாரருடைய ரத்தத்தின் கட்டுப்பாட்டை நீ இழக்க நேரிடும் என்றார். அங்குருதி குலத்தினர் மூலமாக அபிமன்யு இதை பற்றி தெரிந்து கொண்டதை சசிரேகா உணர்ந்தார். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் ரகபாசுவையும் வலம்புரியையும் ஆவேசமாக பார்த்து, ஆனால் வலம்புரி மற்றும் ரகபாசு இருவரையும் உன்னால் எப்படி தனியாக எதிர்கொள்ள முடியும் என்று கேட்டார். அவளது குரலில் அபிமன்யுவின் மீதான கவலை தெரிந்தது. அதை உணர்ந்த அபிமன்யு அவளிடம் ஜொலிக்கும் தங்க நிற குப்பியை அளித்து நம்பிக்கையுடன், சசிரேகா, இது அக்னி ஆற்றலால் உருவான திரவம். இந்த அகந்தை பிடித்த கிழவர்களை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீ இதை பயன்படுத்தி உன் பலத்தை அதிகரித்துக் கொள் என்றா. இதைக் கேட்ட ரகபாசு மற்றும் வலம்புரியின் முகங்கள் கோபத்தில் சிவந்தன. அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் அபிமன்யுவை நோக்கி பாய்ந்தனர். அவர்களது தாக்குதல் பிரளய வெடிப்பைப் போல அபிமன்யுவை நோக்கி சீறி பாய்ந்தது. அதைக் கண்டபோது சசிரேகாவின் முகத்தில் பீதி நிலவியது. அபிமன்யு, அங்கிருந்து விலகிச் செல். இந்த தாக்குதலை நான் எதிர்கொள்கிறேன் என்று பதற்றத்துடன் கத்தினார். ஆனால் திடீரென்று மின்னல் ஆற்றலின் பயங்கர இடி முழக்கம் காற்றில் எதிரொலித்தது. அதைத் தொடர்ந்து அபிமன்யுவின் கை அவளை பிடித்து தூக்கி அங்கிருந்து அப்புறப்படுத்தியது. அந்த சமயத்தில் ரகபாசு மற்றும் வலம்புரி தொடுத்த தாக்குதல் அபிமன்யு மீது மோதி வெடித்து சிதறியது. அது கண் இமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்தது. வலம்புரி மற்றும் ரகபாசுவினால் கூட அதை உணர முடியவில்லை. அவர்கள் இருவரும் தங்கள் தாக்குதலால் ஏற்பட்ட வெடிப்பை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தனர். எங்கும் புகை மண்டலமாக இருந்தது. சசிரேகா அதிர்ச்சியுடன் அபிமன்யுவை பார்க்க அவன் உடல் முழுவதும்
தங்க நிற கவசம் போர்த்தப்பட்டிருப்பதையும் அது மிகவும் வலிமையாக இருப்பதையும் அவனது ஆற்றல் முன்பை விட பல மடங்கு அதிகரித்திருப்பதையும் அவளால் தெளிவாக காண முடிந்தது. வெடிப்பின் புகைமூட்டம் கலைந்தபோது ரகபாசுவின் பார்வை தாக்குதல் தொடுக்கப்பட்ட இடத்தை நோக்கி திரும்பியது. ஆனால் அங்கு இப்போது அபிமன்யு இல்லை. அவன் சிறிது தூரம் தள்ளி நின்றான். அவனைக் கண்டதும் ரகபாசு உறைந்து போனான். இவனால் எப்படி இவ்வளவு வேகமாக இவளை தூக்கிக் கொண்டு நகர முடிந்தது? பகவஜ்ர வீரர் கூட இந்த அளவிற்கு வேகமாக இருக்க மாட்டார் என்று வியப்படைந்தான். வலம்புரியின் முகத்தில் ஒருவித வெறுப்பும் கோபமும் வெடித்தது. தங்களுக்கு முன்னால் இருக்கும் இந்த சிறுவன் மீண்டும் ஒருமுறை தங்களின் தாக்குதலை முறியடித்து விட்டதை அவர் உணர்ந்தார். இது அவருக்கு அவமானமாக இருந்தது. இதனால் வலம்புரி ரகபாசுவை பார்த்து, "இளம் தலைவரே, நாம் இந்த சிறுவனை குறைத்து எடை போட்டு விட்டோம். அவனிடம் இருக்கும் மின்னல் மூல ஆற்றலை கவனித்தீர்களா? அது சாதாரணமானது அல்ல. நாம் இவனை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒழிக்க வேண்டும். இவன்தான் நுழைவாயிலில் தருமியை தாக்கியது. அப்போது பிங்களர் வரவில்லை என்றால் விஷயம் இன்னும் தீவிரமாகி இருக்கும். சொல்லப்போனால் அவரே இவனுக்கு மருத்துவ மையத்தின் அழைப்பிதழை கொடுத்திருக்கிறார். ஒன்று இவனை நாம் முழுவதுமாக ஒழிக்க வேண்டும், அல்லது இவனிடம் பகையை வளர்த்துக் கொள்ளாமல் சமாதானமாக போக வேண்டும். இரண்டில் எது என்று நீங்களே முடிவு செய்யுங்கள்" என்றார். உண்மையில் வலம்புரி மிகுந்த அனுபவசாலி. அபிமன்யுவிற்கும் சசிரேகாவிற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதை அவர் உணர்ந்தார். அதோடு வேதியர் பிங்களர் அவ்வளவு எளிதில் ஒருவருக்கு அழைப்பிதழ் கொடுக்க மாட்டார் என்பதால் அபிமன்யு ஒரு வலிமைமிக்க சாம்ராஜ்யத்துடன் தொடர்புடையவன் என்று அவர் நம்பினார். வலம்புரியின் வார்த்தைகளை கேட்ட ரகபாசு ஆத்திரத்துடன், "ஒரு சிறுவனை என்னால் தோற்கடிக்க முடியாது என்று சொல்கிறீர்களா? பெரியவர் வலம்புரி அவர்களே, உங்களுக்கு அறிவு மழுங்கிவிட்டதா? ஒரு இளம் தலைமுறை சிறுவனிடம் நான் தோற்றுப்போனது அரகரட்சர் குலத்தின் பெரியவர் புவனபதிக்கு தெரிந்தால் எனக்கு எவ்வளவு அவமானமாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா? இதோ பாருங்கள், இவனது ஆற்றல் உண்மையானது அல்ல. ஏதோ ஒரு வழியில் இவன் அதை தற்காலிகமாக அதிகரித்திருக்கிறான் என்பதை என்னால் உணர முடிகிறது. இவனை கொஞ்ச நேரம் போரில் ஈடுபட வைத்தால் இவனது அதிகரித்த ஆற்றலின் காலம் முடிந்துவிடும். அதன் பிறகு இவனது பலம் சரிந்துவிடும். அந்த நேரத்தில் இவனது அகந்தையை மட்டுமல்ல, இவனது உயிரையும் சேர்த்து முடித்து விடுவேன்" என்றார். இதைக் கேட்ட வலம்புரி ஒரு பெருமூச்சை விட்டு அபிமன்யுவை பார்த்தார். அமரோதய நிலையின் 5ஆம் கட்டத்தில் இருந்தபோதே இவன் எவ்வளவு கொடூரமாகவும் மூர்க்கமாகவும் தாக்குவான் என்பதை அவர் ஏற்கனவே பார்த்திருந்தார். இப்போது அவனது ஆற்றல் பகவஜர நிலையை எட்டியிருந்தது. இந்த சூழலில் அவனால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை வலம்புரியால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. இதற்கிடையில் அபிமன்யு சசிரேகாவை ஒரு மரத்தின் மீது அமர வைத்துவிட்டு, "சசிரேகா, எனக்கு 10 நிமிடங்கள் கூட, நான் இதோ வந்து விடுகிறேன்" என்று நம்பிக்கையுடன் சொன்னான். அப்படி கூறிவிட்டு தனது உடலிலிருந்து வருணபூத ஆற்றலையும் நிலபூத ஆற்றலையும் வெளிப்படுத்தினான். கண் இமைக்கும் நேரத்தில் மின்னல் வேகத்தில் ரகபாசு மற்றும் வலம்புரியின் முன்னால் வந்து நின்றான். அவனது வேகத்தையும் கைகளில் இருந்த பழுப்பு மற்றும் நீல நிற ஆற்றல்களையும் கண்ட ரகபாசுவும் வலம்புரியும் ஒருவரையொருவர் பயத்துடன் பார்த்து, "பஞ்சபூத ஆற்றல்கள்" என்று நடுக்கத்துடன் கூறினர். அடுத்த கணம் அபிமன்யு உடனடியாக களியரக்கன், வர்ணயாளி மற்றும் விருத்ரநாகத்தை வெளியேற்றினார். 3 மிருகங்களையும் அனுப்பி சுகந்தன் மற்றும் நவநீதனை மீட்டெடுக்க உத்தரவிட்டார். பின்னர் அவன் வலம்புரி மற்றும் ரகபாசுவின் பக்கம் தனது பார்வையை திருப்பி, "போரை தொடங்கலாமா?" என்று ஆத்திரம் நிறைந்த குரலில் கேட்டான். அடுத்த கணம் அவன் அரைநிலவு மின்னல் நுட்பத்தை செயல்படுத்தினான். அதை செயல்படுத்திய உடன் ஒரு பிரகாசமான ஆற்றல் வலம்புரியை நோக்கி சீறி பாய்ந்தது. அதைக் கண்ட வலம்புரி வேகமாக தனது ஆற்றலை திரட்டி அந்த தாக்குதலை தடுக்க முயன்றான். அதே சமயம் ரகபாசு அபிமன்யுவை ஒரு பலமான முஷ்டி அச்சால் தாக்கினான். அபிமன்யுவின் தலைக்கு மேலே ஒரு பிரம்மாண்டமான ஆற்றல் கரம் தோன்றி அவனை தாக்க முயன்றது. ஆனால் அவர்கள் தாக்குதல் நெருங்குவதற்குள்ளேயே அபிமன்யு அங்கிருந்து மறைந்தான். தங்கள் தாக்குதல்கள் தோல்வியடைவதைக் கண்ட ரகபாசுவின் முகம் ஆத்திரத்தால் நிறைந்தது. அபிமன்யு எப்படி இவ்வளவு வேகமாக இயங்குகிறான் என்பதை ரகபாசுவால் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ளவே முடியவில்லை. உண்மையில் அபிமன்யு மின்னல் வேக நுட்பத்தையும்
உள்ளுணர்வு நுட்பத்தையும் சேர்த்து பயன்படுத்தினான். இதன் மூலம் தன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு வீரரின் ஆற்றலையும் அவர்களது நகர்வுகளையும் அவனால் தெள்ளத் தெளிவாக உணர முடிந்தது. கூடுதலாக அவன் போர்க்களத்தை நோக்கி வரும்போதே இரத்த மூடுபனி நுட்பத்தை பயன்படுத்தி தனது பலத்தை மேலும் அதிகரித்திருந்தான். இதன் விளைவாக அவனது தற்போதைய ஆற்றல் பகவஜ்ர நிலைக்கு இணையானதாக மாறியிருந்தது. மேலும் அவனது ஆன்மீக ஆற்றல் ஆத்ம விஜய நிலையின் 2ஆம் கட்டத்தை எட்டியிருந்தது. அவனால் ஒரு பக்கம் தனது மிருக வீரர்களை கட்டுப்படுத்திக் கொண்டே 500 அடி சுற்றளவிற்குள் இருக்கும் அனைத்தையும் கண்காணிக்க முடிந்தது. அபிமன்யு அரைநிலவு மின்னல் நுட்பத்தால் தாக்கப்பட்ட வலம்புரி ஒரு பலமான அதிர்வை உணர்ந்தார். அவர் உடனடியாக தனது சக்தியை திரட்டி தனது உடலை முழுவதுமாக மூடி தன்னை பாதுகாத்துக் கொள்ள பகவஜ்ர கவசங்களை உருவாக்கினார். ஆனால் அவர் மீண்டும் பார்த்தபோது அபிமன்யு ஏற்கனவே அங்கிருந்து மறைந்து விட்டார். இதைக் கண்டு சசிரேகாவே வியப்படைந்தார். அபிமன்யுவின் வேகம் முன்பை விட பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. அவன் அப்படி எங்கு சென்றான், என்ன செய்தான் என்று அவள் ஆச்சரியத்துடன் யோசித்தார். சிறிது நேரத்திற்கு முன்னால் சசிரேகாவுக்கு பிடித்த பைத்தியம் இப்போது வலம்புரிக்கும் ரகபாசுவுக்கும் பிடித்திருந்தது. தங்களைச் சுற்றி அபிமன்யு எங்கே இருக்கிறான், எப்படி மறைகிறான் என்று புரியாமல் திக்கித் திணறினர். அந்த சமயத்தில் திடீரென்று ஒரு வலிமையான தாக்குதல் தங்களை நோக்கி வருவதை அவர்கள் உணர்ந்தனர். அவர்கள் இருவரும் உடனடியாக அண்ணாந்து பார்த்தபோது ஒரு பிரம்மாண்டமான கரம் தங்களை குறிவைத்து வானத்தில் இருந்து கீழே இறங்குவதைக் கண்டனர். அந்த நேரத்தில் ஒரு பயங்கரமான குரல் அவர்கள் காதுகளில் எதிரொலித்தது. பசுமதேவ முத்திரை என்று அபிமன்யு கர்ஜிக்க 20 அடி நீளமுள்ள ஒரு தங்க நிற கரம் வானில் இருந்து இறங்கி அவர்களின் கவசங்களை தாக்கியது. பீரங்கி குண்டால் துளைக்கப்பட்டதைப் போல அவர்களின் கவசங்களில் விரிசல்கள் விழுந்தன. ஆனால் அவை உடையவில்லை. ஏனெனில் அவை பகவஜ்ர ஆற்றலால் உருவாக்கப்பட்டவை. தங்கள் கவசங்களில் ஏற்பட்ட விரிசல்களைக் கண்ட ரகபாசு உரத்த குரலில், சிறுவனே, போர் நெறி தவறும் நீயெல்லாம் வீரனா? எங்கள் முகத்திற்கு நேராக எதிர்க்க துணிவில்லாத நீயெல்லாம் வீரனா என்று கேட்டா. அதைக் கேட்டவுடன் சசிரேகா வெடித்து சிரித்தார். ரகபாசுவும் வலம்புரியும் கோபத்தோடு அவளை திரும்பி பார்த்தனர். அவள் அடக்க முடியாமல் சிரித்தார். அப்போது அபிமன்யு சிரித்துக்கொண்டே அவர்கள் முன்னால் தோன்றி, எப்படி நான் போர் நெறி தவறுகிறேனா? போர் நெறி என்றால் என்னவென்றாவது உங்களுக்கு தெரியுமா? ஒரு குழுவை வைத்துக்கொண்டு சசிரேகா, சுகந்தன் மற்றும் நவநீதனை தாக்க துணிந்த நீங்கள் போர் நெறி பற்றி பேசலாமா? இப்போது கூட நீங்கள் 2 பேர் இருக்கிறீர்கள். அப்போது கூட உங்களால் என்னை சமாளிக்க முடியவில்லை. ஆனால் உங்களை பார்த்தாலும் பாவமாக இருக்கிறது. ஒன்று செய்யுங்கள். நிமிர்ந்து நின்று கைகளை கூப்பி அப்படியே தரையில் விழுந்து எங்களை மன்னித்து விடுங்கள், எங்களை மன்னித்து விடுங்கள் என்று 17 முறை சொல்லுங்கள். நான் உங்களை மன்னித்து விடுகிறேன் என்று கூறினார். அதைக் கேட்டு ஆத்திரம் கொண்ட ரகபாசு, அபிமன்யு உன்னை என்று ஏதோ சொல்ல வந்தார். அதைக் கண்டு கொள்ளாமல் அபிமன்யு தனது கைகளில் பிரம்மசக்கர நுட்பத்தை செயல்படுத்த ஆரம்பித்தார். அபிமன்யு ஒவ்வொரு அடியாக பின்னால் எடுத்து வைத்தார். அவன் பின்னால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் அவன் முன்னால் இருந்த பிரம்மசக்கர நுட்பம் வலுவடைந்து கொண்டே இருந்தது. உண்மையில் இந்த தாக்குதலை அவன் முன்னரே பயன்படுத்தி இருந்தால் அவர்கள் தங்கள் கவசங்களைக் கொண்டு அதை தடுத்திருக்கக்கூடும். அதனால் தனது பிரம்மசக்கர தாக்குதல் வீணாகிவிடும் என்று கணித்த அபிமன்யு முதலில் கவசத்தை உடைத்தார். பின்னர் பிரம்மசக்கர நுட்பத்தை தொடுத்தார். அபிமன்யுவின் கைகளில் திரண்டு வரும் அந்த அபாயகரமான ஆற்றலை உணர்ந்த ரகபாசுவின் கண்களில் நடுக்கம் தெரிந்தது. தன்னை தீவிரமாக காயப்படுத்தக்கூடிய ஒரு கொடிய தாக்குதலுக்கு அபிமன்யு தயாராவதை அவன் உணர்ந்தான். ரகபாசு சுகந்தன் மற்றும் நவநீதன் பக்கம் பார்த்தபோது அவனது ஆட்கள் மிக மோசமான நிலையில் இருப்பதைக் கண்டான். அபிமன்யுவின் 3 மிருகங்களும் அவர்களை தயக்கமின்றி துவம்சம் செய்து கொண்டிருந்தன. அந்த 3 மிருகங்களின் வலிமையும் தேவோதய நிலையின் 5ஆம் கட்டத்திற்கு மேல் இருந்ததால் அவனது குழுவில் ஒரு சிலர் வீரர்களால் மட்டுமே அவற்றை சமாளிக்க முடிந்தது. மற்றவர்கள் படுகாயமடைந்தனர். இந்த கொடூரமான போரைக் கண்ட வரதன் மிரண்டு போனான். அபிமன்யு தனி ஒருவனாகவே யமரட்சர் குழுவை இவ்வளவு இக்கட்டான நிலைக்கு தள்ளியதை அவனால் கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லை.
அவன் அபிமன்யுவை மரியாதையுடன் பார்க்கத் தொடங்கினான். உடனடியாக வரதன் தனது ஆற்றல் சிறகுகளை விரித்து போர்க்களத்திற்குள் குதித்தான். ஒரு தேவோதய வீரனை தாக்க துவங்கினான். 7ஆம் கட்டத்தில் இருந்த அவனது தாக்குதலால் அந்த வீரன் பலத்த காயமடைந்து அலறியபடி கீழே விழுந்தான். இதையெல்லாம் கண்ட வலம்புரி சசிரேகாவை கைப்பற்றுவது இனி சாத்தியமில்லை என்பதை உணர்ந்தான். இதற்கிடையில் அபிமன்யு தனது முழு கவனத்தையும் பிரம்மசக்கர நுட்பத்தை உருவாக்குவதில் செலுத்தி அதன் வேகத்தை அதிகரித்தான். ஆனால் திடீரென்று ஒரு குரூரமான சிரிப்புச் சத்தம் கேட்டது. சிறுவனே, அந்த தாக்குதலை உன்னால் முழுமையாக்க முடியும் என்று உண்மையிலேயே நினைக்கிறாயா என்றது. அது ரகபாசுவின் குரல். அவன் திடீரென்று அபிமன்யுவின் முன்னால் வந்து தோன்றினான். அபிமன்யு இதில் ஆச்சரியப்படவில்லை. ஏனெனில் அபிமன்யுவின் ஆற்றலின் பெரும் பகுதி முத்திரையில் குவிக்கப்பட்டிருந்ததால் அவனால் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உணர முடியவில்லை. அதனால் வலம்புரி அல்லது ரகபாசு தன்னை நெருங்குவார்கள் என்று அவன் கணித்திருந்தான். அப்படியே நடந்தது. ரகபாசுவை சமாளிக்க அவன் கருமின்னல் நுட்பத்தை செயல்படுத்தினான். அதே நேரத்தில் அவன் பிரம்மசக்கர நுட்பத்தை கைவிடவில்லை. என்ன ஆனாலும் அவன் பிரம்மசக்கர நுட்பத்தை செயல்படுத்தியே ஆக வேண்டும். இல்லையென்றால் அவனால் இந்த போரை முடிக்க முடியாது. குறைந்தபட்சம் இருவரில் ஒருவரை வீழ்த்திவிட்டாலே மற்றவரை சமாளிப்பது எளிதாகிவிடும். அபிமன்யு பிரம்மசக்கர நுட்பத்தை செயல்படுத்தினான். அந்த சமயத்தில் ரகபாசு அபிமன்யுவின் தாக்குதலில் குறுக்கிட்டான். ஆனால் ரகபாசுவின் திடீர் வருகை நிலைமையை சிக்கலாக்கியது. அபிமன்யு கருமின்னலால் ரகபாசுவை தடுத்தாலும் அது முழுமையாக வேலை செய்யவில்லை. இப்போது அபிமன்யு தனது முழு ஆற்றலையும் திரட்டி ரகபாசுவை தாக்கினால் அவனால் பிரம்மசக்கர நுட்பத்தை முழு வீரியத்தோடு செயல்படுத்த முடியாது. தனக்கு சற்று தொலைவில் கொடூரமான புன்னகையுடன் நிற்கும் ரகபாசுவை அபிமன்யு உற்று பார்த்தார். இப்போது தாக்கினால் அபிமன்யு படுகாயமடைவான் என்பது ரகபாசுவுக்கு தெரியும். அதிகப்படியான ஆற்றலை வெளிப்படுத்திய ரகபாசு வலம்புரியை பார்த்து, இவனை தாக்கி இப்போதே இவனின் கதையை முடிக்க வேண்டும் என்று கத்தினார். இருவரும் ஒரே நேரத்தில் தங்கள் தாக்குதல்களை தொடங்கினர். ரகபாசுவிடமிருந்து பச்சை நிறத்தில் பிரகாசிக்கும் சக்தி வாளும் வலம்புரியிடமிருந்து நச்சு புகையால் உருவான நாகமும் புறப்பட்டு அபிமன்யுவை நோக்கி சீறி பாய்ந்தன. வானத்தில் திரண்டு வரும் ஆற்றலை பார்த்த அபிமன்யு தனக்குள் உறுதி கொண்டு, கருமின்னலும் இன்னும் முழுமையான வடிவத்தை எடுக்கவில்லை. இப்போது இவர்களின் தாக்குதலை தாங்குவதைத் தவிர எனக்கு வேறு வழியில்லை என்று தோன்றுகிறது. இல்லையென்றால் நாம் பெரும் சிக்கலில் மாட்டிக்கொள்வேன் என்றார். அவர்களின் கூட்டுத் தாக்குதலை அபிமன்யு நேரடியாக எதிர்கொள்ளப் போவதைக் கண்ட சசிரேகாவின் முகத்தில் பயமும் கவலையும் மேலோங்கியது. அந்த தாக்குதல் சாதாரணமானது அல்ல. அது அழிவின் வாசனையை சுமந்து வருவதை அவளால் உணர முடிந்தது. பிரம்மசக்கர நுட்பத்தை முடிக்க அபிமன்யுவிற்கு நேரமும் முழு கவனமும் தேவைப்பட்டது. அது முடியும் வரை அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாத நிலையில் அவன் இருந்தான். சசிரேகாவின் இதயம் படபடக்கத் தொடங்கியது. அதனால் அவள் எதை பற்றியும் யோசிக்காமல் தரையிலிருந்து வேகமாக எழுந்து அபிமன்யுவை காப்பாற்றுவதற்காக முழு வேகத்தில் அவனை நோக்கி ஓடினார். சுற்றிலும் மூடு பனியும் ஆற்றல் அலைகளும் காற்றில் நிறைந்திருந்தன. இடி முழங்கியது. பாறைகள் சிதறின. ஆற்றல் எங்கும் தெரித்தது. அபிமன்யு அந்த புகைக்கு நடுவே தன்னை நோக்கி வரும் தாக்குதல்களை பார்த்தான். அவனது கண்களில் ஒரே ஒரு உறுதிதான் இருந்தது. என்ன நடந்தாலும் பிரம்மசக்கர நுட்பத்தை அரைகுறையாக விடமாட்டேன் என்பதுதான் அது. தனது பற்களை கடித்தபடி மின்னல் மற்றும் ஆன்மீக ஆற்றலால் தனது உடலை மூடிக்கொண்டான். அவனைச் சுற்றி ஒரு தங்க நிற ஒளி பரவியது. அந்த தருணத்தில் அவனது உடலில் இருந்த ஒவ்வொரு நரம்பும் பற்றி எறிவதைப் போல அவன் உணர்ந்தான். இருந்தாலும் அவனது முகம் அமைதியாக இருந்தது. திரும்பிச் செல்ல வழியில்லை என்று தெரிந்த ஒரு வீரன் எதிரே நிற்கும் அனைத்தையும் ஒரு கை பார்த்துவிடலாம் என்று எண்ணுவான். அப்படி ஒரு வீரனாக அவன் போர்க்களத்தில் நின்றான். அபிமன்யுவை காப்பாற்ற சசிரேகா முழு வேகத்தில் ஓடினாள். ஆனால் அவளது காயங்களும் பலவீனமடைந்த அவளது ஆற்றல்களும் அவளை முன்னேற விடாமல் தடுத்தது. அவளது வேகம் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு வெகுவாக குறைந்திருந்தது. தான் எவ்வளவு முயற்சி செய்தாலும்
சரியான நேரத்திற்கு அபிமன்யுவை அடைய முடியாது என்பதை அவள் உணர்ந்தாள். மறுபுறம் ரகபாசு மற்றும் வலம்புரியின் முகங்களில் வெற்றி களிப்புடன் கூடிய புன்னகை தோன்றியது. அடுத்த கணம் அவர்களின் தாக்குதல்கள் அபிமன்யுவின் கவசத்தின் மீது பயங்கரமாக மோதின. எரிமலை வெடித்தது போல ஒரு சத்தம் கேட்டது. அந்த இடமே அடர்த்தியான புகையால் சூழ்ந்தது. கூட்டுத் தாக்குதலின் வீரியம் தாங்க முடியாமல் அபிமன்யுவின் ஆற்றல் கவசத்தில் மாபெரும் விரிசல்கள் விழுந்தன. அபிமன்யு தனது பற்களை கடித்தபடி கவசத்தை வலுப்படுத்த தனது உடலிலிருந்து இன்னும் அதிகமான ஆற்றலை வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த 2 வீரர்களின் தாக்குதல்கள் தாங்க முடியாத அளவுக்கு வலிமையாக இருந்ததால் அவனது கவசம் உடையும் நிலைக்கு சென்றது. இன்னும் கொஞ்சம் நேரத்திற்கு தாக்குப்பிடி என்று அபிமன்யு வலியால் கத்தினார். தனது நரம்புகள் புடைக்க தனக்குள் இருந்த அனைத்து ஆற்றல்களையும் திரட்டி, அது போதாமல் தன்னை சுற்றியுள்ள இயற்கையின் ஆற்றல்களையும் கடன் வாங்கி அவற்றை தன் கவசத்திற்குள் செலுத்தி எப்படியாவது அதை காப்பாற்ற துடித்தான். ஆனால் ரகபாசுவும் வலம்புரியும் தொடுத்த தாக்குதலின் எஞ்சிய சக்தி பயங்கரமான ஆற்றலுடன் வெடித்து சிதறியது. அடுத்த நொடி அபிமன்யுவின் கவசம் சுக்குநூறாக உடைந்தது. இருவரின் கூட்டு தாக்குதல்களும் கவசத்தை தாண்டி அவன் மீது விழுந்தது. கடல் கொந்தளிப்பை போல சிதறியது. அந்த வெடிப்பிலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் அலைகள் 500 அடி சுற்றளவிற்கு நிலத்தை அதிரச் செய்தன. கொதிக்கும் ஆற்றல் பிழம்புகள் சுற்றிலும் பரவின. வெடிப்பு நடந்த இடத்தையே அனைவரும் கண் இமைக்காமல் பார்த்தனர். புகை மூட்டத்திற்கு இடையேயும் மின்னல் கீற்றுகளுக்கு இடையேயும் அபாயகரமான ஆற்றல் தொடர்ந்து வெளிப்பட்டுக் கொண்டிருந்தது. இயற்கையே சீற்றமடைந்தது போல தெரிந்தது. வலம்புரி மற்றும் ரகபாசுவின் முகங்களில் ஒரு குரூரமான புன்னகை தோன்றியது. ஆனால் சசிரேகாவும் மற்ற வீரர்களும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போயினர். திடீரென்று அபிமன்யுவின் நிலபூத சக்தி, வர்ணபூத சக்தி மற்றும் விருத்திரமின்னல் சக்தியால் உருவான அந்த ஆன்மீக மிருகங்கள் ஒவ்வொன்றாக மங்கத் தொடங்கி மறைந்து போயின. அவை மறைவதைக் கண்ட சுகந்தன் பயம் நிறைந்த குரலில், அபிமன்யு கொல்லப்பட்டானா என்று கேட்டா. கண்களில் ஆழ்ந்த கவலை தெரிந்தது. அபிமன்யுவின் 3 மிருக வீரர்கள் யமரட்சர் குழுவின் பாதிக்கும் மேற்பட்ட வீரர்களை படுகாயப்படுத்தி இருந்தாலும் வலம்புரியும் ரகபாசுவும் இப்போது எவ்வித காயமும் இன்றி நின்றனர். அவர்களின் பகவஜ்ர நிலை ஆற்றலுக்கு முன்னால் வரதனின் பலம் கூட குறையத் தொடங்கியது. சுகந்தனின் வார்த்தையைக் கேட்ட நவநீதன் பதட்டத்துடன், ரகபாசு, வலம்புரி இருவருமே பகவஜ்ர நிலையில் இருப்பவர்கள். அவர்களின் கூட்டு தாக்குதல் மிக மிக வலிமையானது. அபிமன்யு அதிலிருந்து தப்பியிருக்க வாய்ப்பில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது என்றார். சிறிது நேர யோசனைக்குப் பிறகு அவன் சுகந்தனை பார்த்து, சுகந்தா, உனது ஆற்றல் மிகவும் பலவீனமாக இருக்கிறது. இப்போது ரகபாசுவின் கவனம் அந்த வெடிப்பின் மீதே இருக்கிறது. நீ சசிரேகாவை அழைத்துக் கொண்டு இங்கிருந்து உடனே தப்பிச்சல். நானும் வரதனும் அவர்களை சற்று நேரம் தடுத்து நிறுத்துகிறோம் என்றார். இருந்தாலும் அபிமன்யு என்று சுகந்தன் கேட்டா. அதற்கு நவநீதன், புரிந்து கொள், அபிமன்யுவின் மிருகங்கள் திடீரென மறைந்தது என்றால் அதை இயக்கும் சக்தி அழிந்துவிட்டது என்று அர்த்தம். அதனால் அவர்கள் இருவரின் கவனம் மீண்டும் சசிரேகா பக்கம் திரும்புவதற்குள் நீங்கள் விரைவாக இங்கிருந்து செல்ல வேண்டும் என்று கூறும்போது நவநீதனின் குரல் நடுங்கியது. அவனது தொனியில் பயம் அப்பட்டமாக தெரிந்தது. சசிரேகாவின் முகத்தில் சோகம் படர்ந்தது. அபிமன்யு இல்லை என்பதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. அவள் கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. அவனுடன் கழித்த ஒவ்வொரு தருணமும் அவள் நினைவில் அலைமோதின. அவன் அவளை காப்பாற்றிய நேரங்கள், அவர்கள் இணைந்து போரிட்ட போர்க்களங்கள், அவன் முதல் முறை புன்னகைத்த அந்த முகம் என அனைத்தும் அவள் கண்முன்னே வந்தது. அவள் தன்னை தேற்றிக்கொள்ள முயன்றாள். ஏன் எனக்கு எப்படி தோன்றுகிறது? ஒருவேளை நான் என்று அவள் தன் மனதிற்குள் ஏதோ ஒன்றை நினைத்தாள். அவளது அந்த எண்ணம் முழுமையடையவில்லை. தனக்குள் எழும் அந்த புதிய உணர்வுகளை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்கிடையில் புகை மூட்டத்திற்குள் அபிமன்யு இருப்பதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. சிதறிய ஆற்றல் அலைகளும் புகையும் மட்டுமே அங்கே இருந்தன. நவநீதன் சொன்னதைக் கேட்ட சுகந்தன் உடனடியாக சசிரேகாவிடம் சென்று, சசிரேகா, சீக்கிரம், அந்த பகவஜ்ர பெரியவர்களும் ரகபாசுவும் நம் பக்கம் திரும்புவதற்குள் நாம் கிளம்ப வேண்டும். இந்த நிலையில் நம்மால் அவர்களை எதிர்க்க முடியாது என்றார்.
அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவனது பார்வை சசிரேகாவின் மீது விழுந்தது. அவளது உடலில் விசித்திரமான மற்றும் மர்மமான குறிகள் தோன்றத் தொடங்கின. அவை உயிருள்ளவை போல மெல்ல துடித்தன. இதைக் கண்ட சுகந்தன் சற்றே ஆத்திரத்துடன், சசிரேகா, மறந்து விட்டாயா? உன்னை காப்பாற்றத்தான் அபிமன்யு இதையெல்லாம் செய்தான். உன் உடலுக்குள் இருக்கும் அந்த பழங்கால அரக்க ரத்தத்தின் சக்தியை நீ பயன்படுத்தினால் கூட உன்னால் ரகபாசுவையும் வளம்புரியையும் எதிர்க்க முடியாது என்றான். அவன் பேசி முடிப்பதற்குள் ரகபாசுவின் ஏளனக் குரல் எதிரொலித்தது. ஏன் இவ்வளவு அவசரம் அங்குருதி குலத்தின் சுகந்தா? உன் நண்பன் ஏற்கனவே இறந்து விட்டான். இனி தப்பிச் செல்வதைப் பற்றி நீயும் மறந்துவிடு என்றான். ரகபாசு பேசி முடித்த அடுத்த கணம் தங்களைச் சுற்றி நச்சு ஆற்றல் சூழ்வதை சுகந்தன் உணர்ந்தான். அவர்கள் மெதுவாக பேசியதைக் கூட ரகபாசு கேட்டுவிட்டான். ஆனால் வேறு எதுவும் நடப்பதற்கு முன்பே வானத்தில் ஒரு பயங்கரமான இடி முழக்கம் கேட்டது. அடுத்த கணம் கருமேகங்களிலிருந்து ஒரு கருமின்னல் அலை அந்த வெடிப்பு நடந்த இடத்தை தாக்கியது. அந்த தாக்குதலின் வீரியத்தில் அந்த பகுதியே அதிர்ந்தது. எங்கும் ஆற்றல் அலைகள் பரவின. காற்றில் கருகிய ஆற்றலின் மனம் வீசியது. அனைவரின் பார்வையும் வானத்தை நோக்கியே இருந்தது. அங்கே தங்க மற்றும் நீல நிற மின்னல்கள் ஒரே இடத்தை மீண்டும் மீண்டும் தாக்கின. ஆற்றல் மேகங்களைக் கண்ட வளம்புரி அதிர்ச்சியில், மின்னல் மூல மேகங்கள், இயற்கையின் சக்திகள் அனைத்தும் ஒரு தாக்குதலில் ஈடுபடும் போது மட்டுமே இவை உருவாகும். இந்த தாக்குதலை உருவாக்கியது யார்? ஒருவேளை அந்த சிறுவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானா என்று கூறும்போது அவனது முகத்தில் பயம் மின்னியது. அதைக் கேட்ட ரகபாசு ஆத்திரத்துடன், அது எப்படி சாத்தியம்? அந்த தாக்குதலை எனது பாதிக்கும் மேலான ஆற்றலை பயன்படுத்தி விட்டேன். ஒரு பகவஜ்ர வீரனால் கூட அதிலிருந்து தப்பிக்க முடியாது என்றான். இருப்பினும் அவனது முகத்திலும் நடுக்கம் தெரிந்தது. அனைவரின் கவனமும் ரகபாசு மற்றும் வளம்புரியின் பக்கம் திரும்பியது. அவர்களுக்கு முன்னால் சசிரேகா நின்று கொண்டிருந்தாள். அவளைச் சுற்றி கருப்பு நிற ஆற்றல் சூழ்ந்திருந்தது. அவளது முதுகுக்குப் பின்னால் இருந்த எலும்புச் சிறகுகள் மெல்ல அசைந்தன. அவளது கண்களில் தெரிந்த கொடூரம் அவர்களை அழிப்பதற்காகவே அவள் வந்திருப்பதை உறுதி செய்தது. சசிரேகா மீண்டும் அந்த பழங்கால அரக்க சக்தியை விழிப்படையச் செய்தாள். அவள் பெரும் ஆபத்தில் சிக்கிக் கொள்வாள் என்பதை சுகந்தன் உணர்ந்தான். இதற்கிடையில் வரதனும் நவநீதனும் சிதறிக் கிடக்கும் ஆற்றல் அலைகளுக்கு இடையே அபிமன்யுவின் இருப்பை தேடினர். நவநீதன் பதற்றத்துடன், வரதா, நாம் சசிரேகாவை காப்பாற்ற வேண்டும் என்றார். வரதன் பதிலளிப்பதற்கு முன்பே ரகபாசு, வளம்புரி, நீ போய் நவநீதனையும் அந்த அங்குருதி குல வீரனையும் கவனி. சசிரேகாவையும் சுகந்தனையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று உத்தரவிட்டார். ஆனால் திடீரென்று அந்த வெடிப்பு நடந்த இடத்திலிருந்து ஒரு பயங்கரமான ஆற்றல் அலை சீறி பாய்ந்தது. அந்த ஆற்றலின் வீரியம் வளம்புரியின் முகத்தில் வியர்வையை வரவழைத்தது. அவன் நடுங்கும் குரலில், அந்த சிறுவன் உயிரோடு இருக்கிறான். அவன் தனது சக்தி வாய்ந்த தாக்குதலை தயார் செய்வதில் வெற்றி பெற்று விட்டான் என்றார். அவன் பேசி முடிப்பதற்குள் ஒரு ஆவேசமான ஆற்றல் அலை அந்த புகையை பிளந்து கொண்டு வந்து ரகபாசுவின் நச்சு ஆற்றல் மீது மோதியது. ஒரு மாபெரும் வெடிப்பு நிகழ்ந்து அந்த இடமே குலுங்கியது. தூசுக்கும் ஆற்றல் அலைகளுக்கும் இடையிலிருந்து மின்னல் வேகத்தில் ஒரு நிழல் வெளிப்பட்டது. அதே சமயம் ஒரு கோபம் கொண்ட பயங்கரமான குரல் எதிரொலித்தது. இப்போது என் முறை என்று கூறியது அந்த குரல். தங்க நிற கவசத்தால் உடல் மூடப்பட்டிருக்க அந்த நிழல் உருவம் முன்னால் வந்தது. அவன் முகத்தில் ஒரு குரூர புன்னகை இருந்தது. அவனிடமிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் ரகபாசுவின் கண்களில் பயத்தை விதைத்தது. அவர்களின் குரல்கள் நடுங்க ஆரம்பித்தது. அபிமன்யு, இவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான் என்று ஒரு சேர கூறினர். அபிமன்யுவின் கையில் இருந்த சிறிய அழகாகச் சுழலும் சக்கரத்தைக் கண்டதும் அவர்களின் உடல் நடுங்கியது. அது 3 நிறங்களில் ஜொலித்தது. அதன் மையத்தில் கருப்பு மின்னல்கள் தெரித்தன. அதிலிருந்து வெளிப்பட்ட அபாயகரமான ஆற்றல் அலைகள் அந்த பகுதியில் இருந்த எஞ்சிய ஆற்றல்களை மொத்தமாக விழுங்கி மங்கச் செய்தது. அந்த தாக்குதலின் பயங்கர வலிமையை உணர்ந்த ரகபாசு பயத்துடன், இந்த சிறுவன் நமது தாக்குதலை தின்றுவிட்டான் என்றார். அவனது முகத்தில் மரண பயம் தெரிந்தது. அதே அதிர்ச்சியில் இருந்த வளம்புரி, அபிமன்யுவின் தாக்குதல் மிகவும் வலிமையானது. இதை அவன் நாம் இருவர் மீதும் பயன்படுத்தினால் நாம்
படுகாயமடைவோம். நாம் இப்போதே அவனை தாக்க வேண்டும் என்று கூறி தனது எஞ்சிய ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்த தீர்மானித்தார். இதற்கிடையில் அபிமன்யுவும் தனது பலத்தைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். திடீரென்று நிலபூத, வர்ணபூத, விருத்திரமின்னல் என மூன்றும் ஒன்றாய் இணைந்திருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? இதை பற்றி ஆச்சாரியிடம் கேட்க வேண்டும். ஆனால் எனது கவசம் மங்கத் தொடங்குகிறது. இது எனது ஒட்டுமொத்த சக்தியையும் உறிஞ்சிவிட்டது போல தெரிகிறது. சசிரேகாவை அழைத்துக் கொண்டு நான் விரைவில் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று முடிவெடுத்தார். அவன் சுகந்தன் மற்றும் நவநீதனை ஒருமுறை பார்த்துவிட்டு ரகபாசு மற்றும் வளம்புரியின் மீது தனது பார்வையை திருப்பி, ஆரம்பிக்கலாமா என்று கேட்டார். அபிமன்யு புன்னகையுடன் தனது பிரம்மசக்கர நுட்பத்தை ஏவினார். அது சுற்றியுள்ள இயற்கை ஆற்றல்களை தன்னுள் ஈர்த்துக்கொண்டு ஒரு பிரம்மாண்டமான மற்றும் பயங்கரமான உருவத்தை எடுத்தது. வானமே அதிரும் வகையில் இடி முழங்கியது. வளம்புரி தனது ஒட்டுமொத்த சக்தியையும் ஒரு பறக்கும் ஆன்மீக மிருகமாக மாற்றி அந்த சக்கரத்தை நோக்கி ஏவினார். 2 தாக்குதல்களும் மோதிக்கொண்ட போது அந்த இடமே புகையாலும் ஆற்றல் அலைகளாலும் நிறைந்தது. தொலைவிலிருந்து இதை பார்த்துக் கொண்டிருந்த சசிரேகா சுகந்தனிடம், நீ கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டாய் என்று நினைக்கிறேன் சுகந்தா என்றார். அவளது முகபாவனைகள் மாறத் தொடங்கின. கண்களில் இருந்த சிவப்பு நிற ஒளி மெல்ல அடங்கியது. சற்று நேரத்திற்கு முன்பு வரை நம்பிக்கையுடன் இருந்த யமரட்சர் குழுவினர் அபிமன்யுவின் பயங்கரமான பிரம்மசக்கரத்தைக் கண்டு அச்சத்தில் நடுங்கினர். இந்த போர் இனி தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். நன்றி. லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டும்.